அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஹெர்போக்யூர் நடத்துவது மருத்துவர். வீட்டில் உள்ள எளிய வகையான, அதாவது அஞ்சரைப்பட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கடுகு, மிளகு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு டப்பா மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். 12 உள்ளது உண்டு, 6 உள்ளது உண்டு. இதே மாதிரி தான் கிராமங்களில் பார்த்திங்கன்னா மரத்தில் செய்யப்பட்டது, நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக், கண்ணாடி, இதில் பல விதத்தில் செய்யப்பட்ட அந்த அஞ்சரைப்பட்டி மாதிரி உள்ளது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அதில் இருக்கிறத கொண்டு எல்லா விதமான நோய்களையும் நம்ம தீர்க்க முடியும். ஒரு குட்டி மருத்துவராக மாற முடியும். அதாவது நம்மளுடைய உணவே தான் மருந்து அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை தான் நான் சொல்ல வரேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நமக்கு இருக்கப்பட்ட ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே வீட்டில் இப்போ ஒரு 5 பேர் இருக்கோம், ஒரு 7 பேர் இருக்கோம் அப்படின்னா, அதில் பெரும்பாலான மக்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடுப்பு வலி, மூட்டு வலி, கண்டிப்பாக கேஸ் ட்ரபிள் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இருக்குது. 5 பேரில் 3 பேருக்கு தைராய்டு இருக்கும். சர்க்கரை நோய் இருக்க வாய்ப்பு இருக்குது. உடல் எப்போவுமே சோர்வாக இருக்கும். சர்க்கரை நோய் இருக்கனால பாத எரிச்சல் இருக்கும். கை கால் வலி, வயிற்றில் அவ்வப்போது சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறான ப்ராப்ளங்கள், இப்படி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வகையான வேதிகள் சொல்கிறோன்னு வச்சுங்களேன். இது வீட்டில் உள்ள ஒரு 7 பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேருக்கு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இது வர்றதுக்கு முன்னால் பாதுகாக்கிறது எப்படி, வந்ததுக்கப்புறம் அது சரி பண்ணது எப்படி, வராமல் தடுக்கிறது எப்படி, இதுக்காக மருத்துவரை தேடணுமா இல்லை நம்மளாவே பண்ண முடியுமா அப்படிலாம் பார்த்திங்கன்னா ஈஸியான விஷயம் உங்களுக்கே வீட்டில் முடியும். ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இந்த மருத்துவ குறிப்பை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனம் இருந்தால் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க. கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதை செய்து பாருங்கள். இது இரவு நேரத்தில் செய்துட்டு ஏர்லி மார்னிங் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னால் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டிய ஒரு பானம். அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இரவு நேரத்தில் நம்ம செய்யப்பட்ட அந்த விஷயங்கள் என்ன? வீட்டில் இருக்கப்பட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் உங்களுக்கு. கண்டிப்பாக மிளகு கண்டிப்பாக இருக்கும். கிராம்பு, மிளகு, கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, இவ்வளோத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு எல்லாத்துலேயும் சம அளவு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துங்களேன். கையால் கொஞ்சம் எடுத்திங்கன்னா எல்லாமே ஒரே அளவாக இருக்கணும். இல்லை ஸ்பூன் வச்சே எடுத்துங்க. எடுத்து பார்த்திங்கன்னா சுத்தமான ஒரு தண்ணீரில் போட்டு 1 லிட்டர் தண்ணியே வைங்க. வச்சு கொதிக்க வச்சுருங்க. நல்லா நைட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடுங்க. அது ஓரளவுக்கு வற்றி வரும் நல்ல, சரிங்களா? எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வற்ற வச்சுட்டு திரும்பி ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் அப்படியே இறக்கி வச்சுருங்க. அது தானாக இருந்து பாயில் ஆகிட்டே இருக்கும். அது காலையில் எழும்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரிப்பு வச்சு அரைச்சி ஒரு டம்ளரில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்கள். ஒரு 100 ml வந்தாலும் சரி தான், 50 ml வந்தாலும் சரி தான், உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குமோ அதை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கொடுங்க. ஒரு சுக்கு காப்பி மாதிரி உள்ள ஒரு டேஸ்ட் மாதிரி இருக்கும். அது பெருசாக ஒன்றும் உங்களுக்கு கசப்போ இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. குடிக்கிற பக்குவத்தில் தான் இருக்கும். குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். 2 தினங்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் இதை வார கணக்கில் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக வெறும் வயிற்றில் குடிங்க. குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழித்து பாக்கி எதுனாலும் சாப்பிடுங்க. எந்த டீனாலும் குடிங்க, எதுனாலும் பண்ணுங்கள். ஒரு 1/2 hour வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது உள்ளே கொஞ்சம் வேலை செய்யட்டும். தினந்தோறும் எல்லாருக்குமே வீட்டில் கொடுத்துவாங்க. இது சாப்பிட நாள்பட்டு ஆகும்போது உங்கள் உடம்பில் உள்ள நான் சொல்லியிருந்த மாதிரி இடுப்பு வலி, மூட்டு வலி, வாய்வு, சர்க்கரை நோய், பாத எரிச்சல், கல் எரிச்சல், தைராய்டு விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய பெரிய பயன்பாடை ஏற்படுத்தும். இதுக்கு பெரிய பொருட்செலவு இல்லை. பல மருத்துவர்கள் செய்ய வேண்டிய விஷயத்த ஒரே நேரத்தில் வீட்டில் நம்மளால் செய்ய முடியுது அப்படிங்கிறது பெரிய பாக்கியம். இது கடவுள் தந்த பெரிய பொக்கிஷன் தான். கண்டிப்பாக இது பிரயோஜனமாக இருக்கும். மேலும் நல்ல ஒரு ஆடியோ வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.